எனக்கு அன்பானவர்களே, மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் உங்களை பார்க்குறதுல மிகவும் சந்தோஷப்படுறேன். நீங்களாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, நிச்சயமாக நீங்களாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, என்னதான் உலகத்தில் நம்ம நிறைய காரியங்கள் நமக்கு கிடைச்சாலும் உள்ளத்தில் ஒரு சமாதானம் இல்லை, உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கீங்க. சரி, அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரமாக இல்லை, என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன்னு சொன்னார். அப்போது அவர் கொடுக்குற சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அவர் விரும்புகிறபடி நம்ம செய்வதும், அவரோடு வாழ்வதும், அவரோடு இருப்பதும், அதை நம்ம அதிகமாக வாஞ்சிப்பதும், சப்பா உங்கள் சித்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவரோடு வாழும்பொழுது அந்த சமாதானம் நம்மளை நிரப்பும். கண்டிப்பாக ஏசப்பாவோடு நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி சமாதானம் இல்லாமல் இருக்க முடியும்? என்ன அலைகள் அடித்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும் அவர் உங்களோடு இருந்தால், நீங்கள் அவரோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக சமாதானமாக இருப்பீங்க. சரி, எனக்கு பிரியமானவர்களே, இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.